மகாலயபட்ச நாளைக்கு முன்னாடியே நாம் வீடுகளை சுத்தம் பண்ணுறதுன்னு பழைய பதிவுகளில் பார்த்தோம். இது பாருங்கள், பரணி. அதாவது இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது எப்பயாவது தேவைப்படுற பொருட்களை நம்ம உள்ளே போட்டு வைப்போம் இல்லையா? அதுபோல் வீட்டுக்குள்ளேயே இது மாதிரி வைப்பாங்க இல்லையா? அந்த அந்த இடம் இது. தர்மாக்கோல் அதை வச்சு அந்த இடத்த நம்ம அடைச்சிருக்கோம். மேல் செவுறு, அந்த லாப்டோட மேல் செவுத்தில் செல்லோட்டை போட்டு ஒட்டியிருக்கோம். கீழே அது நிற்கிற அளவுக்கு, அந்த நுழைவாயில் அளவுக்கு கீழே ஒரு ஆணி அடித்து ஒரு கிளிப்பு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை தூக்கி பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே தேவையில்லாத பொருட்கள், நம்ம ஒரு தேவைப்படுறப்ப எடுக்கக்கூடிய பொருட்கள், இப்போ எல்லாம் அது மாதிரி தானே இப்போ வீடு கட்டுறாங்க. வாடகை வீடாக இருந்தாலும் இது போல் நமக்கு சௌகரியங்கள் பண்ணித்தராங்க பாருங்கள். இப்படி அந்த செல்லோட்டோப் எடுத்துக்காது. அந்த செவுத்தில் நம்ம அது போல் இங்கே பாருங்கள் இப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப அந்த கிளிப்பை அந்த ஆணியிலே போட்டோம்னா அந்த இது எடுத்து வராது. இப்போ தூசிகளும் உள்ளே போகாது. நீங்கள் ஸ்க்ரீன் போல் போட்டிங்கன்னாலும் அது ஒரு மாதிரி காற்றுல ஆடி ஆடி குப்பைகளை உள்ளே தள்ளும் இல்லையா? தர்மாக்கோல் வச்சு எங்களுக்கு 7 வருஷம் ஆகுது. கொஞ்சம் பொறுன்னு அந்த மேலே இருக்கிறது கொஞ்சம் கொட்டுது. நம்ம அதுக்கு தகுந்த அளவு திரும்ப நம்ம ஒரு தர்மாக்கோல் இப்படி வச்சுக்கலாம் பாருங்களேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும், தேவையாக இருக்கும். உங்கள் யாருக்கும் இது தேவைப்படும்னாலும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது, அந்த லாப்டில் நாம் பேப்பரை போட்டு வைக்கும்போது நமக்கு எப்போயோ ஒரு தடவை க்ளீன் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம கிச்சன்லையா இருக்கட்டும், பெட்ரூம்லையா இருக்கட்டும், அந்த லாப்ட்டு அதுக்கு அந்த பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு தரையிலையே நல்லா 2 நியூஸ் பேப்பராக வச்சு அதில் ஒரு லைட்டாக செல்லோ டேப்பை போட்டு ஒட்டிட்டிங்கன்னு வைங்க. அப்படி இப்போ நம்ம மேலே ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். இது போல் நீங்கள் இவ்வளவு லென்த்தாக கூட ஒட்ட தேவையில்லை, சின்ன சின்ன பிட்டாக கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களோட எத்தனை ரூம் இருக்குது, அதுக்கு மேலே எத்தனை லாப்ட் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டேவே நீங்கள், அதாவது ஒரு ஏணி போட்டோ ஸ்டூல் போட்டோ நின்றுக்கிட்டே நீங்கள் மேலே, எங்களுக்கு அதை வீடியோ எடுக்க முடியாது இல்லையா, அதனால் கீழே வச்சு நாங்கள் இப்படி பண்ணுறோம். இது போல் வச்சிங்கன்னா வருஷம் ஒரு முறை மட்டும் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாதது, தூசி மட்டும்தானே படுறது. வருஷம் ஒரு முறை பேப்பரை எடுத்துடலாம். இப்படி ரெக்ஸின், ரப்பர் ஷீட் இது போலலாம் போட்டால் திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணணும். அதுவும் கண்ணுக்கு தெரியாத இடம் லாப்ட்டுங்கிறது. அதனால் பாருங்கள் இப்படி போட்டுடலாம். காற்று ஃபேனுக்குமே காற்றுல இல்லை ஜன்னல்லேருந்து வர காற்றுக்கு 2 போட்டு அப்படி ஒரே லென்த்துக்கும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோன்னா அது மேலே தூக்கி அடிக்காது, சவுண்டு வராது. தேவையான பொருட்களை கீழே வச்சுக்கவே பழகிக்கிங்க. இல்லாட்டி லாப்டில் இருக்குது, எடுக்க நேரம் இல்லை, ஆனால் என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எடுக்க சோம்பேறித்தனப்படுவோம். இப்போ பீரோவுக்கு மேலேயும் நம்ம இதே போல் பேப்பரை போட்டுடலாம். இந்த பதிவு எதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக பீரோவுக்கு மேலே நம்ம எந்த பொருட்களையுமே வைக்கக்கூடாது. அது மேலே தலகாணி வைக்கிறது, இல்லை ஏதோ பேக்கு, வெளியே கொண்டுட்டு போன பேக்கை கொண்டு அங்கே வைக்கிறது கண்டிப்பாக கூடாது. இந்த பீரோக்குள்ளே தான் நம்மளோட தேவையான முக்கியமான எல்லா தஸ்தாவேஜுகள்லேருந்து இல்லை உள்ள ஒரு சாமி படமாவது கண்டிப்பாக வச்சுருப்போம். அதுக்கு மேலே இதை நம்ம வைக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஆனால் நமக்கு ஒரு சின்ன வீடாக, இப்போ என்னதெல்லாம் வாடகை வீடு தான், ஆனாலும் இது நமக்கு ஒரு மாதிரி கண்ணை உறுத்தும். இதில் ஏதாவது ஒன்று வைக்கணுமே அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை தவிர்த்துருங்க. இது மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யங்கள் நமக்கு கண்டிப்பாக கம்மியாகும். வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நீங்கள் எந்த பொருளை அது மேலே வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நெகட்டிவ் எனர்ஜியை அது குடும்பத்துக்குள்ளே கொடுக்கும். அதனால் அந்த பீரோ மேலே வைக்கிறத மட்டும் தவிர்த்துக்கலாம். அதே போல் பெரும்பாலும் உங்களோட பெட்ரூம்லேயோ இல்லை அந்த மூளை தென்மேற்கு மூளையாக வருதுன்னு வைங்க. அந்த இந்த லாப்ட்டு உங்களுக்கு தென்மேற்கு இப்படி வருதுன்னா அதிலிருந்து கொஞ்சம் ஒரு அடி கேப் விட்டுட்டு நான் அது ஒரு ஒயர் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா அது ஐஸ்வர்யத்துக்கான இடம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு வெள்ளிக்கிழமைன்னா ஒரு பூ வச்சு வர்றது கூட ரொம்ப உசிதம். நாங்கள் வயசானவங்கிறதுனால லாப்ட்லலாம் ஏறி வைக்க முடியாது.
உங்களுக்கு அப்படி வைக்கலாம், இல்லை அது வைக்க தேவையில்லைன்னாலும் அந்த இடத்துல ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது அந்த மூளையில் எதையும் நீங்கள் வைக்க வேணாம். பாருங்கள், ஒரு 2 அடி தள்ளி நான் இந்த பேக்கெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு அதாவது தென்மேற்கு மூளை அந்த லாட்டில் ஓரத்தில் தேவையில்லாத பொருட்களை, தேவையான பொருட்களை கூட அந்த இடத்துல வைக்க வேணாம். கொஞ்சம் அப்படி இடைவெளி, அந்த இடத்துல காற்று போகிற மாதிரி இடைவெளி விடுங்க. இந்த மகாலயபட்ச காலத்தில் க்ளீனிங் ஒர்க்கும் நாம் சாஸ்திரத்தையுமே பார்த்துருக்கோம். யாருக்கு தேவையோ உங்கள் உற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.